வணக்கம் வியூவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அட்சய திருதியை, அதனால பிரபலமான மகாலட்சுமி கோவில்களை பத்தி தான் நாம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போறது மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர்ல இருக்கிற மகாலட்சுமி கோவில். சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. மகாலட்சுமியோட சிலை கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. அரிய வகை ரத்தின கல்லால இந்த அம்மனோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஆதிசேஷன் குடை பிடிக்க கையில அமுத சுரபியோட மகாலட்சுமி தாயார் இங்க காட்சி தராங்க. ஜனவரி 31, நவம்பர் 2 ஆகிய தேதிகள்ல தாயாரோட பாதத்து மேல சூரிய ஒளி படுது. ரெண்டாவது, சென்னையில இருக்கிற பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில். அஷ்டலட்சுமிகளுக்கும் இங்க தனித்தனியான சன்னதிகளும் இருக்குது. பெருமாளும் தாயாரும் இங்க நின்ற கோலத்துல காட்சி தராங்க. இந்த கோவில் முழுக்க முழுக்க நெய் விளக்குகளை மட்டும்தான் ஏத்துறாங்க. ஓம்கார வடிவத்துல அஷ்டாங்க விமானத்தோட இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து கரூர்ல இருக்கிற மகாலட்சுமி கோவில். கிருஷ்ண தேவராயரால கட்டப்பட்ட இந்த கோவில் மிக பழமையானது. ஆடிப்பெருக்கு திருவிழா இங்க விசேஷமா கொண்டாடப்படும். ஆடிப்பெருக்குக்கு அடுத்த நாள் வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் தலையில தேங்காய உடைச்சு வித்தியாசமான நேர்த்திக்கடனை செய்யறாங்க. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருநறையூர்ல இருக்கிற சித்தநாதேஸ்வரர் கோவில். மகாலட்சுமியோட அவதார தலமா இந்த கோவில சொல்றாங்க. மகாலட்சுமி இங்கதான் அவதாரம் செஞ்சு திருமால திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது. இது மகாலட்சுமியோட அவதார தலம் அப்படிங்கிறதுனால இங்க மகாலட்சுமி குழந்தை வடிவுல தான் இருக்கிறாங்க. பாவாடை சட்டை போட்டு மகாலட்சுமிய இங்க அலங்காரமும் செய்யறாங்க. குழந்தை வடிவுல இருக்க மகாலட்சுமி தாயார இங்க நாம தரிசிக்கலாம். கடைசியா பார்க்க போறது செங்கல்பட்டு படாளத்துல இருக்கிற சுந்தர மகாலட்சுமி கோவில். இங்க இருக்கிற பெருமாள் பெயர் கமல வரதராஜன், தாயார் சுந்தர மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயார் இங்க தாமரை மலர் மேல அமர்ந்த கோலத்துல காட்சி தராங்க. மகாலட்சுமி தாயாரோட வலது கால்ல 6 விரல்கள் இருக்குது. சுக்கிரனால இந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யப்பட்டிருக்காங்க. அதனாலேயே இந்த தலத்துக்கு வந்து நாம தாயார வழிபாடு செஞ்சா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகள்ல இங்க சிறப்பு திருமஞ்சனமும் பூஜைகளும் செய்யறாங்க. இந்த மகாலட்சுமி தாயாருக்கு வித்தியாசமா பலாச்சொலைய நைவேத்தியமா படைச்சு அத பக்தர்களுக்கு பிரசாதமாவும் கொடுக்கறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.